Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்ப 30 days கிளாஸ் போயிட்டே இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் நம்ம டே 24 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 24 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க்கான ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம டே 24 என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம தமிழ்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ட் இருக்குங்க. அது என்ன அப்படினா வேண்டும். ஒருத்தங்கள பார்த்து சொல்லுவோம் பாத்தீங்களா? நீ இத செய்யணும். நீ அங்க போகணும். அவங்க இங்க வரணும். சொல்லுவோம் பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா should அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேண்டும் அப்படின்னா should. இந்த should இது பாத்தீங்க அப்படின்னா மாடல் verb அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேண்டும் அப்படின்னா should. ஓகே, இந்த should அப்படிங்கிற இந்த மாடல் verb நம்ம எங்கெல்லாம் தமிழ்ல பேசும்போது பயன்படுத்துவோம் அப்படின்னா பாருங்களேன். அட்வைஸ், நம்ம ஒருத்தங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம் பாத்தீங்களா? ஸோ அப்போ நம்ம should வச்சு நம்ம பேசணும். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன், அதாவது பரிந்துரை சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது நீ செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ளிகேஷன், நம்மளுடைய கடமைகளை பற்றி பேசும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா should அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக should அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த should அப்படின்னா கட்டாயமாக வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோமா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல வரவில்லை. கட்டாயமாக அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே கிடையாது. நம்ம அறிவுரையாக சொல்கிறோம், அட்வைஸ் பண்ணுறோம். கட்டாயமாக நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா அந்த கட்டாயமாக அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாடல் வேர்ப் இருக்குது, மஸ்ட். அதை நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸாக நம்ம சொல்லும்போது ஒருத்தங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம், அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், ஆனால் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் இருக்கும், ஒரு ஆலோசனை இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக should வச்சு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இங்கே நான் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சு மட்டும், ஒரே ஒரு வேர்ப் வச்சு மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ போக வேண்டும். நீ போக வேண்டும். நம்ம இங்கே அறிவுரை சொல்கிற மாதிரி இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீ போகணும் அப்படின்னு சொல்ல வரும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா போகணும். ஓகே, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசலாம்? எல்லோரும் வாயத்தை வந்து பேசுங்க பார்க்கும். எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளாம் சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? நீ போக வேண்டும். ஓகே, இந்த சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும், அதுக்கப்புறம் should அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சப்ஜெக்ட் யார்? யார் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? கரெக்டுங்க, சூப்பர். நீனா யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சப்ஜெக்டை பேசணும்னு என்ன பேசணும்? should அப்படின்னா வேண்டும். யூ should, நீ வேண்டும். ஓகே, அப்படியே இந்த சென்ஸ் நம்மளால் முடிக்க முடியாது. நீ வேண்டும் அப்படின்னா அங்கே ஒரு மீனிங்குமே கிடையாது. நீ என்ன செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா பாருங்கள், வேர்ப்னா செய்யக்கூடிய செயல், போகிற ஒரு செயலை செய்ய வேண்டும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். யூ should go, நீ போக வேண்டும். ஓகே, ஈஸியாக புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ பள்ளிக்கு போக வேண்டும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். எங்கே அந்த இடம்? என்னது? பள்ளிக்கு. எப்படி பேசலாம்? யூ ஷுட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் பார்க்கும். யூ ஷுட், நீ வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? பள்ளிக்கு. பள்ளிக்கு. நம்ம ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஓகே, இக்குன்னா டு, எங்கே? ஸ்கூல். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க. புரிஞ்சா? உங்களால் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பேச முடியுதா? யூ ஷுட் கோ, நீ போகணும். யூ ஷுட் கோ டு ஸ்கூல், நீ பள்ளிக்கு போகணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நீ பள்ளிக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? சரியான நேரத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். புரிஞ்சா? நீ பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு போக வேண்டும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட். ஒரு சில பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாயத்தை வந்து பேசுங்க, நான் எழுதுறேன், அப்படியே பின்னாடி நீங்கள் பேசுங்க பார்க்கும். யூ ஷுட் கோ, எங்க? பள்ளிக்கு. டு ஸ்கூல், சரியான நேரத்திற்கு.
சரியான நேரத்திற்கு இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சரியான, எக்ஸாக்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, சரியான நேரத்திற்கு. அப்போ அந்த சரியான அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன் அப்படின்னு சொல்லுவோம். நேரம் அப்படின்னா டைம். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்திற்கு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், மகா இக்குன்னா டூ அப்படின்னு வரும்ல, அப்போ இந்த இடத்துல நம்ம சரியான நேரத்திற்கு அப்படின்னா இக்கு வருது இல்லை, டூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க, நம்ம ஒரு இடத்த பற்றி பேசலை, சரியான டைமுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சரியான அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆன் வச்சு தான் பேசணும், டூ அப்படின்னு பேசக்கூடாது. ஓகேங்களா? சரியான டைமுக்கு அப்படின்னா ஆன் டைம், தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், வீட்டில் அம்மா சொல்கிறாங்க நான் வெளியில் தங்கி படிக்கணும். ஓகேங்களா? அம்மா சொல்கிறாங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க என்னோடய அம்மா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க? சரியான நேரத்திற்கு சாப்பிடு, சரியான நேரத்திற்கு சாப்பிடு. ஓகே, இது எப்படி பேசலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஈட். ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? சரியான நேரத்திற்கு. அப்போ இந்த சரியான நேரத்திற்கு இது எப்படி பேசுவோம்? ஆன் டைம், தட்ஸ் ஆல். எல்லாம் சேர்ந்து பேசுங்க. ஈட் ஆன் டைம், சரியான நேரத்திற்கு சாப்பிடு. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன், சரியான நேரத்திற்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி சொல்லுவோம் நம்ம? கோ ஆன் டைம். ஆனால் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரியான நேரத்திற்கு நீ பள்ளிக்கு போக வேண்டும். அப்போ அந்த வேண்டும் வரதுனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? யூ ஷுட் கோ டு ஸ்கூல் ஆன் டைம். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க, எல்லாராலையுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க், உங்களுக்கான டெஸ்ட். எப்படினாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை ஒரு தடவையாவது, எனக்காக ஒரு தடவையாவது வாயை தந்து ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் அப்படியே டைப் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே இருக்கிற 3 சென்ஸ்க்குமே உங்கள் எல்லாராலையுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பேசலாமா? நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே, சிறு துளி தாங்க பெருவெள்ளம். நம்ம சின்ன சின்ன சென்ஸ்லேருந்து பேச ஆரம்பித்தா தான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பேசலாமா? நீ நல்லா படிக்கணும்ப்பா. வீட்டில் அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லுவாங்க? இதை அவங்க அட்வைஸாக தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுவே சில நேரங்களில் கட்டாயப்படுத்துவாங்க, எனக்கு என்னன்னு தெரியாது, நல்லா படிக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? வேறு வழியே கிடையாது, நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னா அங்கே ஷுட்டுக்கு பதிலாக மஸ்ட்டு வச்சு பேசுவோம். ஓகேங்களா? மஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் மஸ்ட் அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? நீ நல்லா படிக்கணும். ஓகே, யூ சப்ஜெக்டை பேசணும். ஷுட், யூ ஷுட் என்ன செயலை செய்யணும்? படிக்கணும், ஸ்டடி. பாருங்களேன், யூனா நீ, ஷுட் அப்படின்னா வேண்டும், ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது. எப்படி? நல்லா, நல்லானா வெல். இல்லை சேர்ந்து பேசலாமா? நீ நல்லா படிக்கணும் அப்படின்னா எப்படி பேசலாம்? மெதுவாக பேசுங்க. யூ ஷுட் ஸ்டடி வெல். யூ அப்படின்னா நீ, ஷுட் அப்படின்னா வேண்டும், ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது, வெல் அப்படின்னா நல்லா. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், நீ சீக்கிரமாக தூங்க வேண்டும். ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது, நீ சீக்கிரம் தூங்கணும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யூ ஷுட் ஸ்லீப் ஏர்லி. ஏர்லி அப்படின்னா சீக்கிரமாக. ஓகேங்களா? புரிஞ்சா? யூ ஷுட் ஸ்லீப் ஏர்லி, நீ சீக்கிரமாக தூங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, என்ன சொல்லுவாங்க? நீ தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டேங்கல, கரெக்டாக? ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீ அதிகமாக தண்ணி குடிக்கணும். வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிகமாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? யூ ஷுட் என்ன செயலை செய்யணும்? குடிக்க வேண்டும், ட்ரிங்க். அதிகமான தண்ணீர் அப்படின்னா மோர் வாட்டர். மோர் அப்படின்னா அதிகமாக, வாட்டர் தண்ணீர். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்ஸ் பார்த்திங்கன்னா ஷுட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா புரியுதா? அப்படி நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து நான் இங்கே 3 சென்ஸ் இருக்கேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கள், பின்னாடியே என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், அவன் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அப்போ டாக்டர் என்னை பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, பையன் நல்லா சாப்பிட மாட்டேங்கான், அவன் நல்லா சத்தான உணவை சாப்பிட சொல்லுங்கள், சத்தான உணவை சாப்பிட வேண்டும் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டை அவன் சாப்பிட்ணும். ஓகே, எப்படி பேசலாம்? அவங்க எப்படி சொல்லுவாங்க என்கிட்ட? எங்கள் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவாங்க?
அவன் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். ஓகே, இங்கே யார் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? அவன். அவன்னா ஹீ தான் சப்ஜெக்ட். ஓகே, ஹி ஷுட். அவன் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். ஈட். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால தான் மெதுவாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பேசலாமா? ஹி ஷுட் ஈட். அவன் சாப்பிட வேண்டும். எதை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? சத்தான உணவை. சத்தான அப்படின்னா ஹெல்தி, உணவுனா ஃபுட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஹி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். ஹி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். அவன் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் தினமும் படிக்க வேண்டும். அவங்க டெய்லி படிக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவர்கள். தே ஷுட். அவர்கள் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். தே ஷுட் ஸ்டடி. அவர்கள் படிக்க வேண்டும். தினமும் அப்படின்னா எவ்ரிடே. எவ்ரிடே. தே ஷுட் ஸ்டடி எவ்ரிடே. அவங்க டெய்லியும் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். நீ உன்னோட ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் க்ளீன். யூனா நீ, ஷுட் அப்படின்னா வேண்டும், க்ளீன் அப்படின்னா சுத்தம் செய்கிறது. ஓகேங்களா? எதை? உன் அறையை. உன் அப்படின்னா யுவர், அறையினா ரூம். தட்ஸ் ஆல். யூ ஷுட் க்ளீன் யுவர் ரூம். யூ ஷுட் க்ளீன் யுவர் ரூம். நீ உன்னுடைய அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஈஸியாக புரியுதா? ஓகேங்க, உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் வாயை திறந்து பேசணும். உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷுட் வச்சு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். பாருங்களேன், ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். நிகழ்காலம்னா இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம், இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுவோம். பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம், கடந்த காலம், ஏற்கனவே முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஃபாஸ்ட்டுன்னு பாருங்களேன். நான் விளையாட வேண்டும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறது கூட இங்கே நான் இப்போ விளையாட வேண்டும். இப்போ அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இங்கே என்ன சொல்ல வந்திருக்கோம்? நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். இங்கே வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஷுட் வச்சு தான் பேசணும். ஓகே, இது எப்படி பேசலாம்? ஐ ஷுட் ப்ளே நவ். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஷுட் வச்சு பேசும்போது அதை ஃபாலோ பண்ணி ப்ளே அப்படிங்கிற வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். ஃப்யூச்சர், நான் நாளை விளையாட வேண்டும். சேம் அப்படியே தாங்க. ஓகே, எப்படி பேசலாம்? ஐ ஷுட் ப்ளே டுமாரோ. இங்கே நவ் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் இருக்குது. இது ப்ரெசண்ட்டை நமக்கு குறிக்குது. இங்கே டுமாரோ அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. இது நமக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது குறிக்குது. இப்போ நல்லா கவனிங்களா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஷுட் வச்சு பேசினாலும் அதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். நான் நேற்று விளையாடி இருக்க வேண்டும். ஷார்ட்டாக விளையாடி இருக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே என்ன சொல்ல வரோம்? நம்ம நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் நேற்று விளையாடி இருக்கணும். நான் நேற்று விளையாடினேன்னா அப்படின்னா இல்லை. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நேற்று நான் விளையாடி இருக்கணும். நேற்று நான் அவங்கள பார்த்துருக்கணும். நேற்று நான் அங்கே போயிருந்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் இப்போ அதை ஃபீல் பண்ணி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷுட் வச்சு தான் பேசுவோம். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்களேன். I should have played yesterday. இங்கே நம்ம ஷுட் வச்சு தான் பேசியிருக்கோம். ஆனால் அந்த ஷுட்டோட ஹேவ் வச்சு நம்ம ஆட் பண்ணி பேசணும். பாஸ்ட் மாடல் வேர்ப். ஓகேங்களா? ஷுட் ஹேவ். ஓகேங்க, ஹேவ் வந்ததுனால இதை ஃபாலோ பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். பிளேட். இப்போ நல்லா கவனிங்க. எஸ்டர்டே அப்படிங்கிற கீவேர்டு வந்திருக்கு. அப்படின்னா இது பாஸ்ட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா?
ஒரு செயலை கடந்த காலத்தில் நான் செய்திருக்க வேண்டும், அங்கேயும் வேண்டும் தான் வருது, அங்கேயும் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம் பாஸ்டில். ஆனால் இங்கே நமக்கு என்ன டோட்டலாக மாறுது அப்படின்னா ஷுட்டோட ஹேவ் வருது, அதை ஃபாலோ பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் வருது. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பாஸ்டில் செய்திருக்கணும், போயிருக்கணும், பார்த்துருக்கணும், படித்திருக்கணும், தூங்கி இருக்கணும், விளையாடி இருக்கணும், பேசி இருக்கணும், வாங்கி இருக்கணும். ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கணும், ஒரு செயலை இருக்கணும் அப்படின்னு ஆட் பண்ணி பேசுகிறோம் பார்த்தீங்களா, செய்திருக்கணும், போயிருக்கணும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களோ ஷுட் ஹேவோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் வச்சு தான் பேசணும். இது பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் ப்ரெசண்ட்க்கும் ஃப்யூச்சருக்கும் ஷுட்டுக்கு அப்புறம் டேரெக்டாக V1 வச்சு நம்ம பேசினா போதும். ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் அப்படியே பேசினா போதுங்க. உங்களுக்கு இந்த ஷுட் அப்படிங்கிற இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகேங்க, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த 30 days கிளாஸஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டுமே அந்த PDFக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதை தாண்டி நான் நிறைய எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோம்ஒர்க், நிறைய சென்டென்சஸ், நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக 30 days கிளாஸ்க்கான PDF நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேஜஸ்க்கு மேலே வரும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வரைக்குமே நம்ம ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு பார்த்தோங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷுட் நாட். உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஷுட் நாட் அப்படின்னா என்ன? வேண்டாம், ஒரு செயலை நீ செய்ய வேண்டாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூடாது, ஒரு செயலை நீ செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வேண்டாம், கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து அட்வைஸ் பண்ணுறீங்களோ ஸோ அங்கே நீங்கள் ஷுட் நாட் வச்சு பேசலாங்க. நீ ஜங்க் உணவுகளை சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம். அட்வைஸாக தான் சொல்கிறோம், இதை செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுங்க. நம்ம பாசிட்டிவ் சென்ஸ் பேசணும் பார்த்தீங்களா, சேம் டிட்டோவாக அப்படியே தான் இருக்க போகுது. என்ன மட்டும் எக்ஸஸாக ஆட் ஆகுது அப்படின்னா அந்த வேண்டாம், கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால ஷுட்டோட நாட் ஆட் பண்ணி நம்ம பேசுகிறோம். இந்த ஷுட் நாட் இதை நம்ம ஷுடின்ட், நம்ம பேசும்போது ஷுடின்ட் அப்படின்னு நம்ம சொல்லி பேசலாம். ஆனால் நம்ம எழுதும்போது ஷுட் நாட் வச்சு நம்ம எழுதலாம். ஓகேங்களாங்க? ஓகே. நீ ஜங்க் உணவுகளை சாப்பிடக்கூடாது எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள். யூ பாருங்கள், சப்ஜெக்டை பேசினே ஷுட் நாட். யூனா நீ, ஷுட் நாட் அப்படின்னா கூடாது. யூ ஷுட் நாட். ஓகே, என்ன செயலை செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடுங்க சொல்லுங்க, ஈட். நல்லா கவனிங்க. ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவாக சொல்லும் போது சாப்பிட வேண்டும் அப்படின்னா ஷுட் ஈட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஷுட் நாட் ஈட். ஓகே, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஜங்க் உணவுகளை, ஜங்க் ஃபுட். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஜங்க் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், நீ உன் நேரத்தை வீணாக்கக்கூடாது. எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, டைமை வேஸ்ட் ஆக்காத. சொல்லாங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? யூ ஷுட் நாட், யூ ஷுட் நாட். ஓகே, என்ன செயலை செய்யக்கூடாது? வீணாக்கக்கூடாது. வேஸ்ட் எதை? உன் நேரத்தை. உன்னா யுவர், நேரம், டைம். தட்ஸ் யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். இல்லை ஒரு தடவை சேர்ந்து பேசுங்க பார்க்கும். யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். நீ உன் டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அவர்கள் சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது. இங்கேயுமே பாருங்களேன், ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். என்ன செயலை? டிவி பார்க்குற ஒரு செயலை. எப்போ? சாப்பிடும்போது. இங்கே எக்ஸஸாக என்ன ஆடாக இருக்குது? சாப்பிடும்போது. ஓகே, இது எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு வந்து பேசுங்க. அவர்கள், ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாமா? அவர்கள், தே. கூடாது, ஷுட் நாட். என்ன செயலை செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பார்க்கறதுக்கு சொல்லுங்க, வாட்ச். தே ஷுட் நாட் வாட்ச் எதை? டிவி, டெலிவிஷன். they should not. இந்த should not நம்ம shouldn't. they shouldn't. ஓகேங்களா? என்ன செயலை செய்யக்கூடாது? வாட்ச் எதை? டிவி. இங்கே தான் நல்லா கவனிக்கணும். எப்போ அவங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? அவங்க சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாதான்.
அப்போ இந்த சாப்பிடும்போது இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றத ஃபர்ஸ்ட் பேசணுமா, போது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசணுமா? சூப்பர், வெரி குட். போது வைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, எப்போ? சாப்பிடும்போது. ஈட்டிங், இங்கே ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஈட்டிங் அப்படின்னு தான் பேசணும், ஈட் அப்படின்னு பேசக்கூடாது. ஓகேங்களா? எங்கெல்லாம் வைல் வருதோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா verb ஐஎன்ஜி தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? தே ஷுட் நாட் வாட்ச் டிவி while ஈட்டிங். அவங்க சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சாங்க? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ஷுட்னா என்ன, ஷுட் நாட்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.